இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 65ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோவிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். ஆமேன். இந்த வசனம் மூலம் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், அவர் தேர்ந்தெடுத்தவரின் வாழ்க்கை வீணாகாது. யாக்கோபிலிருந்து ஒரு வித்து எழும்பும், யூதாவிலிருந்து சுதந்திரம் பெறுவோர் எழும்புவார்கள். யாக்கோபு யூதா வம்சத்தார் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து அங்கே நிலைத்திருப்பார்கள். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் திராட்சை குலைகளில் ஆசீர்வாதம் இருப்பது போல தேசத்தின் நன்மைகளை அனுபவிப்பார்கள். யாக்கோபு மற்றும் யூதாவிலிருந்து வித்துக்களை எழும்ப பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த தேசத்தை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். நாமும் ஆண்டவரை தொடர்ந்து சேவிக்கும்போது நித்திய ஆசீர்வாதமும் நிம்மதியான வாழ்வும் கிடைக்கும். அதாவது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தில் சமாதானமும் நிலைத்திருப்பும் உண்டு. தேவன்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்விப்பாராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யப்படியால் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களுக்கு அறிவிப்பை சொன்னீங்க. ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நானே முடிவிப்பேன், நீ என்னை மேம்படுத்தவும் சொன்னீங்க. ஆண்டவரே, நீ வலதுபுறத்திலும் இடங்கண்டு பெறுவாய், இடதுபுறத்திலும் இடங்கண்டு பெறுவான்னு சொன்னீங்க. ஆண்டவரே, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வதின்னு சொன்னீங்களாப்பா. வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பமாக பேராக தனித்தனியாக நீ ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியக்காலை அவனை சுகத்தினுடைய கர்த்தர் ஊழியக்காலை ஆசீர்வத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தேவனே, இந்த நாளையும் யார் யார் வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கிறானோ அவளுடைய தேவையெல்லாம் சந்தித்து ஆசீர்வத்து எல்லையை பெரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீங்குகளை துக்கப்படுத்தாபடிக்கு காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்துங்க. தேவையெல்லாம் சந்திங்க. இரத்த கோட்டைகளை மூடி மதி பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கனம் மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.